வலது இடது பக்கங்கள் வலம் சுழி இடம் சுழி பிம்பத் தோற்றம் தலைகீழ் தோற்றம் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்ட மாறுபாடுகள் சார்பான வினாக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 2022ஆம் ஆண்டு பரீட்சையில் வினாத்தாள் 1 8வது வினாவை பார்வையிடுகின்றோம். அதாவது கீழே தரப்பட்டுள்ள நெய்யறியில் கிடையாகவும் கீழ்நோக்கியும் எல்லா நிறைகளிலும் எல்லா நிரல்களிலும் இந்த வகையான 3 குறியீடுகள் என்னும் 3 உருக்களும் இடப்படுமாறு அடைப்புகளை நிரப்புதல் வேண்டும். இதற்கேற்ப வினாக்குறியுள்ள இடத்தில் இடப்பட வேண்டிய உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. இதில் எங்களுக்கு நிறை நிரல் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நிறை என்பது வரிசை. வரிசை என்றால் ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்று வாரது வரிசை. இப்படியாக ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றாக வருவது வரிசை. இதை நிறை என்று சொல்லப்படும். நிறை. நிரல் என்பது ஒன்றுக்கு கீழே ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேலே ஒன்று. அதாவது வரிசை என்பது இடமிருந்து பலமாக வரலாம், பலமிருந்து இடமாக வரலாம். வரிசை நிறை. இது நிரல் என்று சொல்லப்படும். இந்த நிறையும் நிரலும் சமனாவதுதான் சதுரம். அப்ப உங்களுக்கு நிறை என்ற சொற்பிரயோகம் விளங்கிவிட்டது, நிரல் என்ற சொற்பிரயோகம் விளங்கிவிட்டது. இப்ப இந்த 8வது வினாவிலே என்ன கேட்கப்படுகின்றது என்றால், இந்த வினாக்குறி இடத்துக்கு வரவேண்டிய உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த 3 உருக்கள்ல இங்க தந்திருக்கு 3 உருக்கள். இந்த 3 உருக்களும் இந்த 3 வடிவங்களும் இதிலே ஒவ்வொரு வரிசையிலே நிறையாகவும் இருக்க வேண்டும், நிரலாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்ட இறுதியாக கேட்கப்படுகின்றது. இந்த இடத்திலே வரவேண்டிய உரு யாது என்று. அப்ப இந்த வினாக்களுக்கு நாங்கள் ஒரு சொற்ப நேரத்துக்கு விட கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இந்த சொற்ப நேரத்தில் விட கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் இதை நன்றாக அவதானித்து விடையளிக்கும் ஆற்றலை பெற்றிருத்தல் வேண்டும். இப்ப பாருங்க, இதுல முதலாவது நிறையை பார்க்கின்ற போது, அதாவது முதலாவது நிறை, இந்த நிறையை பார்க்கின்ற போது இதுல இது இருக்கின்றது, இது இருக்கின்றது. அப்ப இது இல்லை. அப்ப இந்த இடத்திலே எது வர வேணும் என்று எங்களுக்கு விளங்கிவிட்டது. இதுல கருப்பு நிலச்சப்பட்ட உரு வர வேண்டும். ஏன் 3ம் ஒன்றாக வருதல் வேண்டும். இப்ப கேட்கப்படுறது என்ன, இந்த இடத்தில வர வேண்டியது யாதென்றும், இந்த இடத்துல வர வேண்டியதுல அந்த 3லையும் எது எது வந்திருக்குது என்று பார்ப்போம். இந்த இடத்துல இந்த வரிசையில இது வந்திருக்கிறது. அப்ப அது இங்க வர முடியாது. ஏன், நேராக அந்த 3 வெவ்வேறு வடிவங்களும் தான் பெறவும். இந்த நிரல்ல வந்திருக்கின்றது அந்த நிலத்தப்பட்ட கருப்பு, இந்த நிறையில வரிசையில இது வந்திருக்கின்றது. அப்ப இந்த 2ம் அந்த வினாக்குறி இடத்துல வர முடியாது. அப்ப வினாக்குறி இடத்துல வர வேண்டியது முக்கோணம் என்பதை நாங்க இலகுவில புரிந்து கொள்ளலாம். மீளவும் ஒருக்கா உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், கவனிங்கோ. இந்த நெய்யரியில, நெய்யரி என்பது அடைப்பு, இது ஒரு சதுர வடிவாக இருக்கின்றது. 3 நிழல்களும் 3 நிறைகளும் இருக்கின்றது. அப்ப 3 சதுரங்கள் உள்ளன. இதுல குறிக்கப்பட்ட 3 வடிவங்களை தந்து இவை நிறையாகவும் நிரலாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன்படி இந்த முதலாவது நிறையில
இதுல மூன்றும் இருக்கின்றது. அதாவது மூன்றாவது நிரல்ல இந்த முதலாவது நிலையிலே இரண்டு மட்டும்தான் தர காணப்படுகின்றது. இப்ப இந்த முதல் நிரல்ல மூன்றாவது நிலையில முதற்கட்டத்துக்கு எது பெற வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு முதலே சொல்லப்பட்ட நிபந்தனை என்ன? இந்த மூன்றும் இடம்பெறுதல் வேண்டும். அப்ப இதுல நாங்கள் பார்க்கின்ற போது முதல் வரிசையில இது இருக்கின்றது, இது இருக்கின்றது. அப்ப இது இல்லை. அப்ப இதுதான் இங்கே வரப்போகின்றது, இலக்கப்பட்ட கருப்பு. இனி நாங்கள் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது இந்த இடத்துல இந்த நிறுத்தப்பட்ட கருப்பு பெற முடியாது, அதே நேரம் இதுவும் பெற முடியாது. ஏன்? இதுவும் ஏற்கனவே இருக்கின்றது. அப்ப நிறுத்தப்பட்ட கருப்பும் அந்த இடத்துல பெற முடியாது, இந்த பூவடிவமும் அந்த இடத்துல பெற முடியாது. அப்ப அந்த இடத்துல வர வேண்டியது முக்கோணம் என்பது இலகுவாக புரிந்து கொண்டு முக்கோணம் என்பதற்கு விடையளித்தல் வேண்டும். இதுவும் இடம்பலம், தலைகீழ், மாறுபாடு, அதாவது பிம்ப தோற்றம் என்ற அடிப்படை கருத்தை கொண்ட வினாவாகும். ஆனா மாறுபாடு ஒற்றுமை வேற்றுமைகளை இனங்காண மாற்ற. சரி, இனி நாங்கள் அடுத்த வினாவை, அதாவது 9வது வினாவை பார்வையிடுவோம். 9வது வினாவில அருகில் உள்ள உருவில் இருக்கும் அம்புக்குறியின் தலை கீழ்நோக்கி இருக்குமாறு அரை சுற்று திருப்பப்படும் போது காணப்படத்தக்க விதத்தை காட்டும் உரு பின்வருவனவற்றில் யாது என்று கேட்கப்படுகிறது. இப்ப இது தலைகீழ் தோற்றம். ஒரு வடிவம், ஒரு உருவம் தலைகீழாக மாறும் போது மேலே உள்ளது கீழையும் இடம்பலமும் மாறுபடும் என நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் தந்திருக்கின்றேன். இந்த உருவம், இந்த உரு அம்புக்குறி காட்டிய திசையில தலைகீழாக என்றால் அரைவட்டம். அரைவட்டம் என்பது 180 பாகை, 2 செங்கோணங்கள். அரைவட்டம் திரும்பிய பின்பு இந்த மூன்றுல எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல முதலாவது விடை என்பதை நான் இங்க குறித்து காட்டியிருக்கிறேன். அப்ப அதேதான் முதலாவது விடைதான் என்பதற்கான ஆதாரமான கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். இப்ப கவனிங்கோ, இந்த வடிவம் தலைகீழாக மாறுகின்ற போது வருகின்ற வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் கீழே ஒரு வட்டத்தை குறித்து அதில் உங்களுக்கு குறித்து காட்டுகின்றேன். ஏனென்றால் அப்பதான் உங்களுக்கு இதுல இந்த விடை, முதலாவது விடை பொருத்தம் என்பது மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த வடிவம் அரைவட்டம் திரும்பிய பின்பு நாங்கள் அவதானிக்கக்கூடியது யாதென்றால், இந்த நடுவிலே இருக்கிற அம்புக்கோடு, மேல் நோக்கி இருக்கிற அம்புக்கோடு இப்ப இதுல தலை கீழாக இருக்கும் என்பது முதலாவது அவதானிக்கப்பட வேண்டும். அது எல்லா விடைகளிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப இதை கொண்டு நாங்கள் எதையும் பிழை என தவிர்த்துக் கொள்ள முடியாது. எல்லா விடையிலையும் அம்புக்கோடு அதே வடிவத்தில் தான் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த வடிவங்களை பற்றி. இந்த தலைகீழாகின்ற போது இது கருத்துக்கள் முக்கியத்துவம். ஒன்று, மேலே உள்ளது கீழே வரும், இடம்பலம் மாறுகிறது. 2 முக்கிய கருத்து தான் இங்க முக்கியம். மேலே உள்ளது கீழே வரும், இடம்பலம் மாறுகிறது. அப்ப இந்த வட்டம் மேலே உள்ளது கீழே வரணும் என்றால் இங்க வர வேண்டும். ஏன்? அது கீழே வர வேண்டும், அதே மாதிரி இடம்பலம் மாறி வர வேண்டும். இந்த சதுரம் இங்கே வருதல் வேண்டும்.
முதல்ல இந்த வடிவம் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம். அதாவது இந்த வடிவம் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த வட்டம் என்பது, அதாவது நாங்கள் பார்த்த வட்டம் என்கின்ற பகுதி மேலே இருந்து கீழே வருகின்ற போது, அதாவது இடம்பலம் மாறி வந்திருக்கின்றது. நாங்க இப்ப இத கடதாசி அட்டை என்று பார்க்கிற போது இது வலது பக்கம், இந்த பக்கம், இது இங்க இடது பக்கம் கீழே வந்திருக்கின்றது. வலது பக்கம் மேலே இருப்பது இடது பக்க கீழே வந்திருக்கின்றது. இடது பக்க மேலே இருப்பது வலது பக்க கீழே வந்திருக்கின்றது, வந்திருக்க வேண்டும். இதான் முதலாவது நாங்கள் அவதானிக்க வேண்டும். இப்படி அவதானித்த உடனே எங்களுக்கு விடை பொருத்தமாகிவிட்டது. இங்க பாருங்கோ, வட்டமும் சதுரமும் இவ்வாறு இருப்பது இது ஒன்றுதான். இதுல இங்க சதுரம் இருக்கு, இங்க வட்டம் இருக்கு. இங்க வட்டம் சதுரம் இவ்வாறு இருக்கின்றது. ஆனா மற்ற வடிவங்கள்ல ஏதாவது மாறுபாடு இருக்கலாம், விடை தவறாக இருக்கலாம், அதை பார்ப்போம். நாங்க இத முதலாவதுல வட்டமும் சதுரமும் இருக்கிறது, இதுகும் இதுகும் என்று கண்டபடியால் இது தவறான விடை என ஒதுக்கிவிட்டு, இப்ப நாங்கள் இது மேல உள்ள இங்க கீழே இருக்கின்ற இந்த வடிவங்கள் மேலே வருகின்ற போது இது இங்க வர வேண்டும், இது இங்க வர வேண்டும், அதாவது இங்க வர வேண்டும். அப்ப இதுல எங்களுக்கு தெரிகின்றது, இங்க பாருங்க, இது இங்கேயே இருக்கின்றது. அப்ப இது தவறு. இது அதே இடத்திலே இருக்கின்றது, மேல கீழே மாறுபட்டிருந்தாலும் இடம்பலம் மாறுபடவில்லை. அப்ப இந்த முதலாவது விடையில தான் இடம்பலம் மாறுபட்டு இருக்கின்றது என்பது எங்களுக்கு புரிகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, இது 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்க தொடர்ச்சியாக இதே பக்கத்தில் இருக்கின்ற 10வது வினாவை பார்வையிடுவோம். அதுவும் இதே அடிப்படை கருத்தை கொண்டதுதான் இடம்பலம் மாறுபடுதல். இப்ப இதுல வினாவில மேற்குறித்த உருவில் உள்ள ஆண் பிள்ளை பின்பக்கமாகவும் பெண் பிள்ளை முன்பக்கமாகவும் ஏனைய நிலைப்பாடுகளை மாற்றாமல் திரும்பும் போது அவர்கள் இருவரும் உள்ள விதத்தை காட்டும் சரியான உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. இதுல இந்த உருவில ஒரு சதுரத்துக்கு 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் காட்டப்படுகின்றார்கள். முதலாவது ஆண் பிள்ளையாகவும் இரண்டாவதாக பெண் பிள்ளையாகவும். ஆண் பிள்ளை இப்ப இங்க முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார், பெண் பிள்ளை பின்னோக்கி பார்க்கின்றார். அப்ப ஆண் பிள்ளை முன்பக்க தோற்றமும் பெண் பிள்ளை பின்பக்க தோற்றமும் தான் எங்களுக்கு தெரிகின்றது. ஆனா இப்ப என்ன சொல்லப்படுகின்றது, இவர்கள் இருவருமே மற்ற எந்த நிலைகளிலையும் மாற்றம் ஏற்படாமல் அப்படியே, அதாவது அரை வட்டம் திரும்பி முன்னுக்கு பார்த்தவர் பின்னுக்கும் பின்னுக்கு பார்த்தவர் முன்னுக்கும் பார்க்க வேண்டும். அவ்வகையில அமைந்த விடை எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கு நான் 3வது விடை என்பதை குறித்து காட்டியிருக்கிறேன். ஏனென்றால் மிக தெளிவாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காகவும், தற்செயலாக நான் ஏதாவது தவறாக சொற்களை பிரயோகித்து விட்டால் அது பிழையாக வழிநடத்துறதா போயிடும். ஆன முறையில சரியான விடையை தந்துவிட்டு விளக்கம் தருவது மிக தெளிவாக இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த சிறுவன் முன்னோக்கி பார்க்கிறான், சிறுமி பின்னோக்கி பார்க்கின்றால் அவர்கள் இருவரும் திரும்புகின்ற போது சிறுவன் பின்னோக்கியும், அதாவது பின்னுக்கு பார்ப்பதாகவும் சிறுமி முன்னுக்கு பார்ப்பதாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில 3 விடையிலுமே அவ்வாறு தான் இருக்கின்றது. இங்க பாருங்க, சிறுவன் பின்னுக்கு பார்க்கிறான், இதுல பின்னுக்கு பார்க்கிறான், இதுல பின்னுக்கு பார்க்கிறான். சிறுமி முன்னுக்கு பார்க்கிறாள், முன்னுக்கு பார்க்கிறாள், முன்னுக்கு பார்க்கிறாள். அப்ப நாங்கள் இதை கொண்டு பொருத்தமான சரியான உருவை தெரிவு செய்ய முடியாது.
இரண்டும் இந்த இந்த நிபந்தனைகளுக்கேற்ப 3 விடைகளும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. அப்ப ஏனைய நிலைப்பாடுகள் மாற்றாமல் என்ற முறையில் நாங்கள் இப்ப இந்த கைகளைத்தான் கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் மத்திய உறுப்புகள் எல்லாம் கால்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப கால்கள்ல கூடி நாங்கள் வித்தியாசம் காண முடியாது. அப்ப இந்த கைகளில் தான் அவர்களில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண வேண்டி இருக்கின்றது. அப்ப இது எக்ஸாம் பேப்பர்ல நீங்க சூம்ப பண்ணி பெருசாக்கி பார்க்க முடியாது. அப்ப உன்னிப்பாக உற்றுத்தான் பார்க்க வேண்டும். இந்த கைகளின் நிலைப்பாட்டில முதல் தரப்பட்ட உருவக்கம் விடையாக வந்த உருவக்கம் இடையில உள்ள, அதாவது கை நிலைப்பாட்டை உற்று அவதானிக்க வேண்டும். அதாவது பிள்ளைகள், இது இலகுவான விடயங்கள். அந்த இலகுவான விடயம்தான் குழந்தைகளுக்கு கேள்விகளாக தருவார்கள். கடினமான விடயத்தை கேள்வியாக தர மாட்டார்கள். இலகுவான விடயத்துல உங்களோட நுட்ப அறிவை சோதிக்க முடியும். அப்ப இந்த நுட்ப அறிவு என்ன? நீங்க இப்ப இந்த சிறுவனை எடுத்துக்கொண்டால், இந்த சிறுவனை அவதானிங்கோ. அந்த சிறுவனின் வலது கை இது. ஏன் நாங்க சிறுவனா நின்று எங்கட கையை தூக்கி பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இதான் வலது கை. இடது கை இது. அதே மாதிரி சிறுமியின் வலது கை எதிர்பக்கமாக இருக்கின்றது. ஏன் அவளை பின்னால பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிறபடியால் அவளுடைய வலது கை எதிர்பக்கம், இடது கை இந்த இவற்றை இடது கையோடே இருக்கின்றது. அப்ப இது 2 பேர்த்தையும் இடது கை ஒரே பக்கம் இருக்குது என்றால் ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்காக இருக்கிறார். 2 பேருமே முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இந்த பக்கம் இவருடைய இடது கையாக இருக்கின்ற போது இந்த பெண்ணும் இங்கேயே பார்த்து கொண்டிருந்தால், இந்த ஆணும் பெண்ணும் முன்னேயே பார்த்து கொண்டிருந்தால், இந்த ஆணின் இடது கை இங்கே இருந்தால் பெண்ணின் வலது கையாகத்தான் இது இருக்கும். எதிரெதிர் கைதானே. அப்ப இடம்பலமாகத்தான் இருக்கும். ஆனா இங்க 2ம் இடமிடமாக இருப்பதால ஒருவர் முன்னுக்கு பார்க்கின்றார், ஒருவர் பின்னால பார்க்கின்றார். அப்ப இந்த கைகள்ல இடது வலது என்பதை பார்த்து இதை கொண்டுதான் நாங்கள் சரியானபடியே ஊகிக்க வேண்டும். எப்படி என்றால், இங்க பாருங்கோ, இந்த வலது கை வச்ச வலது கையையும் பாருங்கோ, இவாட வலது கையையும் பாருங்கோ. இந்த கையிலே என்ன நிலைப்பாடு என்றால், அவர்களுடைய முகத்துக்கு நேரே முன்னாலே அவர்களுடைய கையின் பெருவிரல் மேலையும் இப்படியாக மற்ற விரலும் இருக்கின்றபடியால் இதுதான் பெருவிரல். நான் திரும்ப காட்டுறேன். இங்க பாருங்கோ, இவர் ஆண் பிள்ளையை பாருங்கோ, அவற்றை பெருவிரல் இப்படி இருக்கின்றது, மற்ற விரல்கள் இப்படி இருக்கின்றது. அப்ப இந்த கை இங்க முன்னோக்கி பார்க்கின்றது என்பதை எங்களுக்கு வழங்குகின்றது, வலது பக்க கை. அதே போல இந்த பெண் பிள்ளை என்ற கையில பாருங்க, அடுத்ததாக இந்த பெண் பிள்ளை என்ற கைய, அந்த பெண் பிள்ளை கையில பெருவிரல் இப்படி இருக்கின்றது, மற்ற விரல்கள் இப்படி இருக்கின்றது. அப்ப இது பின்பக்கம்தான் தோற்றம் அளிக்கின்றது. ஆனா அந்த பிள்ளையின் முன்பக்கம்தான் கை போகின்றது என்பதை காட்டப்படுகின்றது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப இவர்கள் திரும்புகின்ற போதும் வலது கை அந்த நிலைப்பாட்டில இருக்கிறபடியைத்தான் நாங்க தெரிவு செய்யணும். வலது கைகள் முன்னோக்கி இருக்கின்றது. அதே மாதிரி இந்த இடது கை 2 பேர்லையும் பாருங்க, பின்னோக்கித்தான் இருக்குது. எப்படி எங்களுக்கு தெரிகின்றது? இப்ப அதை பார்ப்போம். பார்த்துவிட்டு நாங்கள் வெளியே இது கண்ணால பார்த்தே இலகுவாக வெளியே கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஆணின் இடது கையை பாருங்கோ, அவற்றை பெருவிரல் இப்படியாக இருக்கின்றது. அப்ப இப்படி இருக்கின்ற போது இவற்றை கையின் பின்பக்கம்தான் இங்கே தெரிகின்றது. அப்ப எதிர்பக்கம்தான் அவர் கையை காட்டி கொண்டு இருக்கின்றார். அதே மாதிரி அடுத்து பெண் பிள்ளையும் பாருங்கோ, அவாட இடது கையையும், அவாட இடது கையிலே பெருவிரல் இப்படி இருக்கின்றது, மற்ற விரல்கள் இப்படி இருக்கின்றது. அப்ப இதுகும் பின்பக்கம்தான் தெரிகின்றது. அப்ப எங்களுக்கு இதுல தெரிந்த சூக்ஷ்மமான விடை கருத்து என்னென்றால், வலது கைகள் முன்பக்கம் நோக்கி இருக்கின்றது, இடது கை
பின்பக்கம் நோக்கி தெரிகின்றது. அப்ப அவை வலது கையை முன்னால காட்டணும், இடது கையின் உள்பகுதியை கையின் உள்பகுதியை பின்பகுதியை காட்டுகிறார்கள். அப்ப இதன்படிதான் நாங்கள் இப்ப இங்க விடை உங்களுக்கு தெரிவு செய்து வழங்கி இருக்கிறோம். மூன்றாவது விடை பொருத்தம் என்று இருக்கின்றது. இதுல பார்ப்போம். இப்ப இந்த ஆண் பிள்ளை இவ்வாறு நோக்குகின்ற போது இவருடைய வலது கை, சிறுமியின் வலது கை இப்படி இருக்கின்றது. ஏன் 2 பேரும் எதிரெதிராகத்தான் இப்ப தெரிகிறார்கள். ஏன் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பிள்ளை பின்பக்கமாகவும் பெண் பிள்ளை முன்பக்கமாகவும் பார்ப்பதாகவும் ஏனைய நிலைப்பாடுகள்ல மாறாதபடியால் இந்த வலது கை இரண்டும் இது இவற்றை பின்பக்கம் தெரிகிறபடியா அவருக்கு முன்னால காட்டப்படுகின்றது. இது இந்த பெண்ணுக்கு முன்னால காட்டப்படுகின்றது. அப்ப இந்த வலது கைக்கு பொருத்தமாக இருக்கின்றது. இடது கையை பொறுத்தவரையிலே இது இங்க தெரிகின்றபடியால் அந்த அவருடைய வடிவத்தில அவருடைய பின்பக்கம், இதே மாதிரி இது பின்பக்கம் தெரிகின்றபடியால் அவருடைய வடிவத்தில பின்பக்கமாக இருக்கின்றது. இது இந்த முன்பக்கம் பின்னுக்கு காட்டப்படுகின்றது. அப்ப இந்த கைகளை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் விடைய அணுகி இதுதான் பொருத்தமான விடை என அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, இது 2022 ஆண்டில நடைபெற்ற அரச பரீட்சை நுட்பமாக கண்டு உணர வேண்டிய ஒரு வினா. அப்ப இவற்றிலையெல்லாம் நீங்க திறமை காட்டுகின்ற பட்சத்துல தான் நீங்க மிக திறமைசாலியாக மிளிர முடியும் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். இனி நான் அடுத்த பக்க வினாவுக்கு விடை வழங்க போகின்றேன். அதாவது இதுல எல்லா பக்கங்களையும் கம்ப்ளீட்டா காட்டி நான் விடை வழங்கவில்லை. உங்களுக்கு அடுத்த பக்க வினாவுக்கான விடை விளக்கம் தருகிறேன், நீங்க கவனியுங்கோ. அதாவது உங்களை நான் மீள மீள பாராட்டி கொண்டு இப்பொழுது அடுத்த பக்க வினாவுக்கான விடை காண்பதற்காக நான் உங்களுக்கு அடுத்த பக்கத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். கவனிப்போம். இப்ப இதுல நாங்கள் 19வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை கற்றுக்கொள்வோம். 19வது வினா. அதுக்கு முதல் பிள்ளைகள் இந்த வகுப்பில யாருமே செட் பண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். இங்க ஒரு மாணவன் ஹர்ஷரன் என்பவர், வி ஹர்ஷரன் செட் பண்ணி இருக்கிறார். அவரை நான் என்னுடைய சிரமத்தை கருத்துல கொள்ளாம அவரை இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வகுப்புக்குள் வருகின்றேன். காரணம் என்னென்றால் படிக்கிற பிள்ளைகளில அவர் முன்னுக்கே இருக்கின்றார். அவரை நான் ரிமூவ் பண்ணி வாரன், ஹர்ஷரன். அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கின்றேன். என்ன காரணம் என்றால் மிக முக்கியமானது ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் குறைகின்ற பட்சத்தில் இந்த பிள்ளைகள் சிறந்த பெறுபேரை பெற முடியாது இருக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு அவரை வகுப்பிலிருந்து ரிமூவ் பண்ணி இருக்கிறார். ஏன்? ஓரளவு கண்டிப்பும் இருக்கணும். ஆசிரியர் என்றால் கண்டிப்பானவராகத்தான் இருக்க வேண்டும். அதாவது பேச்சு மொழியில சொல்வதா இருந்தால் இடிச்சவராக இருக்க முடியாது. ஆசிரியர் கொஞ்சம் கண்டிப்பாகத்தான் இருப்பார். பிள்ளை என்றால் ஆசிரியரிடம் பணிவாகத்தான் இருக்க வேண்டும், சொல்வதை செய்ய வேண்டும். சொல்வதற்கு மாறாக செய்கிற பட்சத்தில் ஆசிரியர் தண்டிக்கத்தான் வேண்டும். சரி பிள்ளைகள், இப்ப 19வது வினாவில இதே போல வலது பக்கம் இடது பக்கம் திரும்புவதாக இந்த வட்டங்களின் உள்ளுக்கு இருக்கின்ற உருக்களின் மாறுபாடுகளை பொறுத்து நாங்கள் வினாக்குறியுள்ள இடத்தில் எந்த உரு பெற வேண்டும் என்றதை தெரிவு செய்ய வேண்டும். இப்ப இங்க பாருங்க, இதுல நாங்க பார்க்கின்ற போது இந்த உருக்களை 1, 2, 3, 4 என்றால் 5வதாக எது பெறும் என தெரிவிக்கிறதுக்கு இந்த வட்டம் எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்ப்போம். இது எல்லாம் ஒரே அளவாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கா, அதிலே இது வித்தியாசம் இருக்கா என்று பார்த்தால்
நாங்கள் இங்கே எண்ணிக்கொண்டு போனா இதுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 மற்றவையும் 9 பாகங்களாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப விடையாக வரப்போறதுலையும் எல்லாத்திலையும் 9 பாகங்கள் தான் இருக்கின்றது. அப்ப அதுக்குள்ளே ஒரு வேறுபாடையும் நாங்கள் உணரவில்லை. அவனாக ஒவ்வொரு கட்டமாக எல்லாம் விரைவாக நுண்ணறிவாக நுட்பமாக இந்த உருவிலே அடுத்து என்ன வரணும் என்றதை நாங்க தீர்மானிக்கணும். அப்ப இங்க 9 கட்டங்களாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டங்களுக்குள்ளே என்ன நடக்கின்றது என்றால், இதுல இருந்து அடுத்ததுக்கு போகின்ற போது இந்த நிலத்தப்பட்டது இங்க மேலே போயிருக்கின்றது, இந்த நிலத்தப்பட்டது மேலே போயிருக்கின்றது. அப்ப இது பலம் சுழி மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில மேலே போகின்றது. இது இடஞ்சுழி அதற்கு எதிரான திசையில மேலே போய்கின்றது. அப்ப அதற்கடுத்த நிலையில பார்த்தால் இது இங்க போகின்றது வலஞ்சுழியாக, இது இடஞ்சுழியாக இங்கே போகின்றது. இப்ப இதற்கடுத்த நிலையில பார்த்தால் இப்ப ரெண்டும் இங்கே இருக்கின்றது. இதுக்களையும் மாறுபாடு நிகழ்கின்றது. ஆனா அடுத்த நிலையிலே தெரியாது. காரணம் என்ன? அந்த ரெண்டும் நிலத்தப்பட்ட ரெண்டும் தான் அதற்கிடையில் இடம்பலமாக இடஞ்சுழியாகவும் பலஞ்சுழியாகவும் மாறுபட்டிருக்கின்றது. அப்ப அது இந்த உருவிலே அந்த மாறுபாடு அடுத்த உருவிலே தெரியவில்லை. அப்ப இதற்கடுத்த நிலையிலே என்ன நடக்கும்? இங்கே இருந்தது இடஞ்சுழியாக இங்க வரும், இங்கே இருந்தது பலஞ்சுழியாக இங்க வரும். அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது முதலாவது விடைதான் பொருத்தமானது. நன்று மாணவ செல்வங்களே, இனி 20வது 21வது வினாக்களக்கம் விடை தருவதற்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆயினும் 20வது வினாவையாவது உங்களுக்கு விளக்கம் தந்து பூர்த்தி செய்ய விரும்புகிறேன். உருவில் ஓர் உருவின் 4 துண்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றை ஒரு சதுரம் கிடைக்குமாறு சரியாக இணைக்கும் போது கிடைக்கும் உருவில் உள்ள இலக்கம் யார்? இது நீங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது தந்தந்த பில்டிங் பிளாக் இந்த மாதிரி கட்டுகளை தந்து இணைக்கிற உங்களோட நுட்ப அறிவை உங்களுடைய பெற்றோர் வளர்த்திருப்பார்கள். அப்ப நீங்க இதில் இதை இணைக்கலாம் என்று பார்த்தால், இந்த அதாவது நுட்பமாக நீங்க பார்க்கிறதன் மூலம்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சதுர கீழ் துண்டை கொண்டு வந்து இங்கே பொருத்த வேண்டும் என்பது உங்களுக்கு விளங்குது. அதே போல இந்த முக்கோணமான கீழ் மேல் துண்டை கொண்டு வந்து இங்க பொருத்த வேண்டும் என்று உங்களுக்கு, அதாவது இணைப்பதன் மூலம் ஒரு புதிய ஒரு சதுரம் உருவாகும் என்பது உங்களுக்கு தெரிகின்றது. இந்த சதுரத்துல 4 துண்டங்கள் இருக்கின்றது. அதாவது இந்த முதலாவதாக இருக்கிற துண்டம் மேலே வருமேன், அதன் முக்கோண கோடுகள் இப்படி இருக்கின்றது. அப்ப அதுல ஒரு சதுர இணைப்பு பகுதி இருக்கின்றது. அப்ப கீழே வர வேண்டியது அதற்கு கீழே இதுவாக இருக்கின்றது. இந்த முதலாவது பகுதி மேலே வருகின்றது, கீழே உள்ளது. அடுத்த முக்கோணத்தின் மேல் பகுதியாக வர வேண்டியது இங்கே எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முக்கோண உரு தோன்றுகின்றது, இது மேலே வரும், இது கீழே வரும். அப்படியாக வருகின்ற போது நாங்கள் இந்த முதலாவதை இங்க பார்க்கின்ற போது இப்படியாக நிலத்தப்பட்டிருக்கு, இதையும் நிலத்தப்பட்டிருக்கு. நம்பர் அமைஞ்சிலே அதை காட்டுறேன். இங்க நிலத்தப்பட்டது இப்படி இருக்கின்றது, இந்த முதலாவது உரு. இனி அது கீழே உள்ள உருவை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இந்த சதுர கட்டமைப்பை கொண்டது இந்த அமைப்பு. இதை பார்க்கின்ற போது அது தொடர்ச்சியாக இதிலையும் இங்கே வளைவாகவும் இருக்கின்றது. அவங்களுக்கு இது முதல் 2 இணைத்தாச்சு, இந்த சதுர கட்டங்கள் 2 இணைத்தாச்சு. இனி இந்த முக்கோண கட்டம் மேலே வருகின்ற போது அது இப்படியாக வருகின்றது. அப்ப இது கவனித்து விட்டோம். கீழ்கட்டத்தை அப்படியே இணைக்கின்ற போது அது இப்படியாக வருகின்றது.
அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இங்கே 3 என்கின்ற ஒரு இலக்கம், ஒரு எண் இலக்கம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதற்குரிய விடை 3வது விடை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்ப